ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களோட மந்த்லி ஃபைலிங்ஸை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? ரீசெண்டா கவுஹாத்தி ஹைகோர்ட்ல பாபி ஸ்மிருதா கோகாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்திருக்கு. இந்த பாபி ஸ்மிருதா கோகாய் அப்படிங்கிறவங்க பாலி என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் அஸ்ஸாம்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கும் மேல அவங்களோட ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸை ப்ராப்பரா பண்ணல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணிருக்காங்க. வித்தின் 30 டேஸ்க்குள்ள நீங்க ப்ராப்பரான ஆன்சர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கும் இவங்களோட டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கும் இடையில இருந்த மிஸ் கம்யூனிகேஷன்னால இது இவங்களோட கவனத்துக்கு வரல. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சு டாக்ஸ் ஃபைலிங்ஸை முடிச்சிட்டு டாக்ஸ் பே பண்ணிட்டு அதுக்கான பெனால்டி, இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை திரும்ப வேணும் அப்படிங்கிறதுனால ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் ரீஸ்டோரேஷனுக்கு அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ண முடியல. எதனால அப்படின்னா இவங்களோட கேன்சலேஷன் ஆர்டர் வந்ததுல இருந்து அவங்க அப்ளை பண்ணக்கூடிய டைம் வந்து 270 டேஸ் விட அதிகமா இருக்கிறதுனால ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து அப்ளை பண்றதுக்கு அலோவ் பண்ணல. கவுஹாத்தி ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞரும் அரசு தரப்புல இருந்து ஒரு வழக்கறிஞரும் வாதங்களை முன் வச்சிருக்காங்க. கோர்ட்ல ஃபைனலா ஜட்ஜ் ஒருத்தரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ரீஸ்டோரேஷன் ஆகாம போறது அவருக்கு நிறைய சிவில் கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும். சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு ஜிஎஸ்டி நம்பர் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்பரா அவரோட டாக்ஸ் ஃபைலிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னா அவரோட ஜிஎஸ்டி நம்பரை ரீஸ்டோரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து ஜட்ஜி முடிச்சு வச்சிருக்காங்க.